உங்க தங்கச்சிங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுது. ஆமா சாந்தி. श्रीकांतो माधुरोदस्य धननी सर्वं धलाभजं शनिदशंकरो देवता सर्वविद्यापराजे अगजाननभवमालोकस्याननमदर्शनिशं धलम् अनेकदशंकरो देवता तमवन्दे सुन्दराननम् ॐ गामजाननवत्मार्कां गजाननोदर्शनदाद्रमाः अनेकदन्तकपिलानाः एकदन्तविजयनागाधमाः ॐ नभोदराद्रमाः ॐ विकटाद्रमेकदन्ताद्रमाः राजाद्रमकपिलाद्रमाः नाजटाद्रगणगाद्रमाः धूमकेतवे नभोदराद्रमाः गणादक्षाजटाद्रमाः ॐ बालचन्द्रराजाद्रमाः ॐ गजाननाद्रमाः ॐ वक्रतुण्डाद्रमवे नमः ॐ शूर्पकर्णादक्षाद्रमाः ॐ जयरम्भालचन्द्राद्रमाः ॐ स्कन्दभौरजाद्रमाः ॐ शक्तिमहाद्राद्रजे नमः ॐ शूर्पकर्णाद्रमवे नमः ॐ जयरम्भाद्रमाः ॐ स्कन्दभौरजाद्रजामे महागणपतये नमः पजामे गणपतानानन्द्राचमनीयं समर्पयामे वस्त्रार्चमर्पयामे विदाचमनीयं समर्पयामे महागणानन्द्राचमनीयं समर्पयामे त्रार्थावनारोपरिदाचूर्णं समर्पयामे मालिकां समर्पयामे पुष्पैः पूजयामे ॐ विनाशोपरिदाचूर्णं समराजामे ॐ मालिकां समर्पयामे ॐ गणादैः पूजयामे ॐ बालचन्द्राजमाद्रमाः ॐ गजाननराजाद्रमाः ॐ वक्रतुण्डाद्रमवे नमः ॐ शूर्पकर्णादक्षाद्रमाः ॐ गैरम्बालचन्द्राद्रमाः ॐ स्कन्दभौरजाद्रमाः गणपति स्कन्दभौरजाद्रमाः वेङ्कवीनाः गणपतये नमः हेट्टराजं ब्रह्मणजे नमः ब्रह्मणस्पतः गणपति गणपवाय साधन वेङ्कवीनादाज विद्महे वक्रतुण्डाजराजं ब्रह्मणनोदन्तं ब्रह्मणस्पतः महागणपतये साधनं तत्पूर्वदाज विद्महे वक्रतुण्डाज धीमहि कपदेवी सर्वभूतेष्वदे लक्ष्मीपदे नवपदयाः भगो विजयसश्रैनमश्रया परमेश्वरै नमो नमः देवी सर्वभूतेषु रूपेण सारिताः संस्थिताः तस्यै नमः तस्यै नमः तस्यै नमो नमः नमो देवी सर्वभूतेषु रूपेण संस्थिताः तस्यै नमः तस्यै नमो नमः देवी सर्वभूतेषु रूपेण संस्थिताः तस्यै नमः तस्यै नमो नमः देवी सर्वभूतेष्वभेदरूपेण संस्थिताः सर्वमेव तस्यै सर्वं तस्यै नमो नमः महागणपतये என்ன தாலியை கட்டுவான் போல இருக்க. செல்வத்தை என்ன காணா? गणपकामि हिरण्मयेष्यामि हिरण्यं भातवेदो महावः शम्भुरुषाणः
இப்ப பாரு வந்துட்டாயா ஆள் வந்துட்டான் என்ன ஏசி சார் கல்யாணத்துக்கு யூனிஃபார்மோட வந்திருக்கீங்க? இல்ல, நான் கல்யாணத்துக்கு வரல. பின்ன ஒருத்தர் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிக்கணும். என்ன சொல்றீங்க? நான் என் கடமையை செய்யணும்னு சொல்றேன். சரி, நீங்க விசாரிக்க வேண்டிய ஒரு பேர் என்ன? கார்த்திக். என்ன சொல்றீங்க? என் தம்பி என்ன தப்பு பண்ணா? முதல்ல அவரை கூப்பிடுங்க. அங்க பாருங்க. என்னாச்சு? கார்த்திக் உங்ககிட்ட ஏதோ என்கொயரி பண்ணணும்னு சொல்றாரு. என்ன சார், என்ன விஷயம்? மிஸ்டர் கார்த்திக், உங்களை விசாரணை பண்ணணும். என் கூட இப்ப ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? திருட்டு நகையை அடமானம் வச்சிருக்கீங்க, அது சம்பந்தமா விசாரிக்கணும். சார் என்ன பேசுறீங்க நீங்க? இவன் யார் தெரியுமா? கோடீஸ்வரர் ஆர்கையோட பையன், சிட்டில இருக்கிற பெரிய பணக்காரர்ல ஒருத்தர். இவனை போய் கேவலம் ஒரு நகையை திருடுறான்னு சொல்றீங்க? ஹலோ, கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறேன். என்ன கார்த்திக் கம்ப்ளைண்ட்? ஓகே சார், உங்க விசாரணைக்கு நான் குறுக்க நிக்கிறேன். இவனை கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் நானே உங்க கூட அனுப்பி வைக்கிறேன். இவன் கூட எங்க ஃபேமிலி லாயரும் வருவார். இதுக்கு மேல நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா நான் கமிஷனர் கிட்ட பேச வேண்டியதா இருக்கும். தேவையில்லை, நான் வெயிட் பண்ணேன். என்னப்பா என்னன்னு தெரியலையா? இது வக்கீல் சார், எஸ், ஒரு முக்கியமான விஷயம். ஏசி வந்திருக்காரு. அவரை நம்ம கார்த்திக் கிட்ட ஏதோ விசாரணை பண்ணணுமா? நான் அவனை கல்யாணம் முடிஞ்சதும் உங்க கூட அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நீங்க கொஞ்சம் கார்த்திக் கூட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறீங்களா? ஓகே, ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். என்ன ஏசி சார் அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே? சார், எங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அவரு கமிஷனர் வரைக்கும் போறேன்னு சொல்றாரு. கல்யாணம் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? என்னாச்சு? இங்க பாருங்க. अट्टापदे नवपते भगोभिषे सहस्राक्षरा परमेयो सर्वमङ्गलमङ्गलमङ्गले शिवे शिवे सर्वाधिके शरण्ये शरण्ये नमोऽस्तुते माङ्गल्यं कल्यं कंठे पठे निभावे शुभे धीमशरदं शतं माङ्गल्यदारदारमस्तु प्रतिप्रदमस्तु शतमानमावधि शताजस्सदयन्द्रजमायुष्येवे रथे நாராயணா, ஒரு நிமிஷம் சார். நீ கொஞ்சம் கார்த்திகோட வெளியே போய் சொல்லு. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். வணக்கம், உட்காருங்க. சரி. வாங்க வாங்க என்ன ஆர்த்தே, பொண்ணுங்களை மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட, பையனை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டியா? ஐயா அதான் முகூர்த்த நேரம் முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் என்ன தயக்கம்? போய் அவனை வெளியே எடுக்கிற வழியை பாரு, தான் ஜாமீனு. புரியல? இந்தா என் கிஃப்ட். ஏன் சும்மா நின்றுட்டு இருக்க? குடியா? ஆர்கே, இது நாங்க காசு கொடுத்து வாங்கினது. உன் பையனை மாதிரி திருட்டு பொருள் இல்ல. எப்படி மதன் அப்பா, இந்த சீனிவாசன் என்ன உளறிட்டு போறான்? அது ஒண்ணு இல்லப்பா, கார்த்திக் கிட்ட ஏதோ சின்ன என்கொயரி பண்ணணுமா, நான் வக்கீலையும் அனுப்பி வச்சிருக்கேன். அவன் போலீஸ் போக முடியும். என்னாச்சு? அது வந்துப்பா ஏதோ என்னாச்சு சொல்லு, நானே கண்டுபிடிச்சா. வேடப்பா,
சொல்லுங்க ஏசி சார், என்ன குற்றத்துக்காக நீங்க கார்த்திக் விசாரணை கூட்டு வந்திருக்கீங்க? சும்மா இல்ல, நகை திருடின குற்றத்துக்காக. அவர் தான் நகை திருடினார் அப்படிங்கிறதுக்கு கூட ஏதாவது ஆதாரம் இருக்கா? இதோ கம்ப்ளைண்ட் பண்ணவரே இருக்காரு. என்ன லாயர் சார், அமைதியாயிட்டீங்க? இந்த ஆதாரம்லாம் போதுமா? அதெல்லாம் பலமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவர் நகைன்னு அவர் ஒத்துக்கிறாரா? ஆமா. இதெல்லாம் அவர் நகை தான் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுத்துருக்காரா இல்ல வச்சிருக்கீங்களா? ஹலோ, அப்படி எதுவும் இல்லைன்னா தேவையில்லாம அவர் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து அனாவசியமா என்கொயரி எல்லாம் பண்ண மாட்டேன். உங்க ப்ரூஃப் தப்பா இருந்தா? இங்க பாருங்க, நீங்க வக்கீல், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக கோர்ட்ல கேட்கிற மாதிரிலாம் இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். இது பக்கா திருட்டு கேஸ். இங்க பாருங்க, இது அத்தனையும் நகை காணாம போனவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட். இங்க பாருங்க, இந்த ஸ்கெச்சஸ் எல்லாம் திருடு போன நகைங்களோடது. இந்த நகை இருக்குல்ல, இதுதான் கார்த்திக் அடமானம் வச்ச நகை. பாருங்க. இந்த நகைக்கு இவர் தான் சொந்தக்காரர். சம்பந்தப்பட்ட ஆளே வந்து இது தன்னோட நகைன்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? ஒரே மாதிரி டிசைன்ல எத்தனையோ நகை இருக்கலாம் இல்லையா? கார்த்திக் தன்னோட மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னோட மனைவிக்கு வாங்கி கொடுத்த நகையும் ஒரே மாதிரி இருக்கலாமே. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு நகையை திருடணும் அப்படிங்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலா நீங்க கார்த்திக் கூட்டு வந்துட்டீங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பாருங்க மிஸ்டர் சம்பந்தம், நீங்க ஒரு வக்கீல். ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் நீங்க யூகிக்கலாம். ஆனா எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணும். இதெல்லாம் தன்னுடைய நகை தான் அப்படின்னு கார்த்திக் ப்ரூவ் பண்ணிட்டோம். இது பாருங்க, இது கார்த்திக் நகை அடமானம் வச்சப்போ போட்ட கையெழுத்து. இந்த ஒரு ஆதாரம் போதாது, அவர் தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி பணக்காரனா ஏழையாங்கிறது இல்ல, எங்களுக்கு முக்கியம் லா அண்ட் ஆர்டர் தான். நீங்க கார்த்திகை குற்றவாளியான்னு சந்தேகப்படுறது எனக்கு தப்பா படுது. யாரோ கொடுத்த கம்ப்ளைண்ட் பேர்ல நகைகளை திருடின உண்மையான குற்றவாளிகளை பிடிக்காம நீங்க கார்த்திகை மட்டும் கூட்டு வந்தது வழக்க வேணும்னே ஜோடனை பண்ற மாதிரி தெரியுது. சார், உங்க வாதத்தையும் சந்தேகத்தையும் கோர்ட்ல வச்சுக்கோங்க. இத பாருங்க ஏசி சார், ஆர்கே சாதாரண ஆள் கிடையாது, பெரிய கோடீஸ்வரர். அவர் ஏதாவது ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா பிரச்சனை பெருசாயிடும். அது இல்லாம நாங்களும் மேலிடத்துல மூவ் பண்ண வேண்டியிருக்கோம். சொல்லிட்டேன். ஹலோ, நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு வேணாலும் போங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. என்கிட்ட எல்லா தேவையான ஆதாரமும் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் தப்பு நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா? வக்கீல் சார், நீங்க சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அதான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு.